பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நரக்கி இன்னைக்கு கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமா இருங்க. ஏசப்பா எப்போது விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நல்ல பங்கை தெரிந்து கொள். ஆமென். வசனம் முழுமையாக சொல்கிறது, தேவையானது ஒன்றுதான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். இன்னைக்கு என்ன நல்ல பங்கு அப்படின்னா, ஏசப்போடு கூட இருப்பது தான் நல்ல பங்கு. அது நல்ல ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு பல காரியங்களை நமக்கு குறித்து நம்ம கவலைப்படுறோம் இந்த உலகத்துல. எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கல, எனக்கு கார் இல்லையே, எனக்கு பங்களா இல்லையே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுகிறோம். ஆனால் ஒரே ஒரு கவலை பெருசா நம்மளுக்கு தேவைப்படுது, என்னன்னா ஏசப்பாவோடு கூட இருப்பது. ஆமென். வசனத்தை வாசிப்பது, வசனத்தை தியானிப்பது, பைபிளை வாசிப்பது, பைபிளை தியானிப்பது தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஏசப்பாவோட கூட ஜெபித்திருக்கிறோம், ஏசப்பாவோட கூட இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உள்ளத்துல வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமென். ஆனால் பாருங்க, வசனம் முழுமையாக சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது மார்த்தாலும் மரியாளும் அன்பாக இயேசப்பாவை அழைத்தாங்க. வீட்டுக்குள்ள வந்தார் இயேசப்பா. மரியாள் கம்யூனிகேட் பண்ணாங்க, இயேசப்பாவோட கூட பேசிட்டே இருந்தாங்க. ஆனால் மார்த்தாலோ பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருந்தாலாம். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரம் உலகத்தை குறிச்சே நம்ம கவலைப்படுறோம், ஏசப்பா கிட்ட போறதே இல்லை. இன்னைக்கு உலகத்தின் காரியங்களை ஒதுக்கி வச்சுட்டு ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. ராகேஷ், உங்களை ஏசப்பா தேடுறாங்க. ஏசப்பாட்ட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார். காட் பிளஸ் யூ.